குழந்தை நேத்து ஓனர் வீட்டுல விருந்து நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுக்கா. மாணிக்கம் தம்பி நல்ல வசதியான வீட்டுல உள்ளவரு. ஓனர் வீட்டு சாப்பாடு அவருக்கு பிடிச்சிச்சா? ஏக்கா அவர்லாம் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாருக்கா. நானும் சுமாரா தான் சமைப்பேன் குழந்தை. தம்பி என்ன சொல்லுதோ தெரியல. ஏக்கா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாவுக்கா. குழந்தை சரோஜா என்ன சமைச்சு தந்தா? ஏக்கா அவிய சிக்கன் பிரியாணியும் சிக்கன் பொரியல் வறுவல்லாம் பண்ணியிருந்தாவக்கா. அப்படியே எல்லாமே சிக்கன்ல தான் பண்ணியிருந்தாலும். ஆமாக்கா. குழந்தை அப்படின்னா நான் மட்டன் எடுத்துட்டு வந்து குழம்பு வைக்கேன் சரியா? சரிக்கா, நீங்க என்ன வேணாலும் வைங்க, நாங்க சாப்பிடுவோம். சரி குழந்தை, உன் மாமியார் போனதும் பண்ணிச்சா? எனக்கு பண்ணலக்கா, அவருக்கு பண்ணிருப்பாவ. குழந்தை உங்க அப்பாட்ட சொத்து சொத்துன்னு கேட்டவள வேற என்னாச்சு? எதுவும் பேசிச்சவங்க மாமியாரு? ஏக்கா நாங்க விருந்துக்கு வந்துட்டோம்ல, என்கிட்ட எதுவுமே சொல்லல பாத்துக்கிடுங்க. இனி போனாதான் கேப்பாவ. அப்படியே குழந்தை? ஆமாக்கா. ரோசப்பக்கா, ரோசப்பக்கா வா. சரோஜா இங்கதான் இருக்கே, வா உள்ள வா. எனக்கா பேசிட்டு இருக்கீங்களோ? ஆமா சரோஜா, நானும் குழந்தையும் சும்மா பேசிட்டு இருந்தோம். ரோசப்பக்கா காலையில டிஃபன்லாம் செஞ்சுட்டீங்களா? ஆமா சரோஜா, செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். மதியம் என்னக்கா சமைக்க போறியா? சரோஜா மட்டன் தான் வாங்கிட்டு வந்து சமைக்கலான்னு பாக்கேன். ஆமாக்கா, நேத்து நான் சிக்கன் செஞ்சு கொடுத்தேன், நீங்க மட்டனே செஞ்சு கொடுங்க. சரி சரோஜா, நீ உட்காரு. குழந்தை உன் புருஷன் எங்க? ரூம்ல தான் இருந்தார் ஓனர். சரிம்மா சரி. சரி, இங்க விருந்து வீடு முடிஞ்சோடனே வேற எங்க விருந்துக்கு போறீங்களோ? இல்ல ஓனர், என்ன யாரும் கூப்பிடலையே. அவரு அடுத்து ஹனிமூன் தான் போலான்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஹனிமூன்கா எங்க போறிய? ஓனர் ஊட்டி, கொடைக்கானல், குளு மணாலி இந்த மாதிரி வெளிநாட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னார் ஓனர். 3 வெளிநாடா? ஊட்டி ஏதோ இங்கதான் பக்கத்துல இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல ஓனர், வெளிநாட்டுல இருக்குதான், அப்படிதான் எங்க வீட்டுக்கார் சொன்னாரு. என்னைய பிளேன்ல கூட்டிட்டு போறேன்னு சொன்னார் ஓனர். சரி, அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. இந்த நெட்டச்சிக்கு ரொம்ப தான் அடிச்சிருக்கு. ஹனிமூனுக்கு பிளேன்ல தான் பயணம் போவானாம். நம்மளோட கல்யாணம் முடிக்க தான் செஞ்சோம். இந்த மாதிரி அதிர்ஷ்டம் எனக்கு அடிச்சிச்சு. ஷோ, கேட்கும் போது என் காதல ஈத்த காய்ச்சி ஊத்துன மாதிரியே இருக்கு. ஓனர் என்ன ஓனர் இப்படி யோசிச்சுட்டே இருக்கிய? ஒன்னும் இல்லடா பட்டுக்குட்டு. அந்த பாட்டி வீட்டு டூருக்குலாம் எங்களை கூட்டிட்டு போனால, செமையா ஜாலியா இருந்துச்சு. ஓனர் மெட்ராஸ் டூரை மறந்துட்டீங்களா? ஆமா ஆமா, அது பிளேன்ல போனோம். ரொம்ப ஜாலியா இருந்து. ஆனா இதுக்கு யாரையும் கூட்டிட்டு போவிலையோ? ஓனர் இதுக்கு உங்களெல்லாம் எப்படி கூட்டிட்டு போக முடியும்? இது ஹனிமூன் ஓனர், நானும் அவர் மட்டும் தான் போனோம். பேரியப்பா, எங்களை கூட்டிட்டு போனா என்ன? நாங்கெல்லாம் என்ன இவர் ரூம்குள்ள போய் படுக்க போறோம்? ஒரு வார்த்தை எல்லாரும் வாரியலான்னு கேட்டதா என்ன? நானா போய் வாரேன்னு சொல்ல முடியும்? என்ன ஓனர் அப்பப்ப தலைகளை பெரியலையா? இல்ல குழந்தை, நான் இது வரைக்கும் வெளிநாட்டு டூர் போனதே இல்லையா. அதான் நீ சொன்னோடனே நம்மளும் போனா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். ஓனர் அப்படின்னா உங்களுக்கு வெளிநாட்டு டூர் போறதுக்கு ஆசையா இருக்கா? ஆமா குழந்தை, எனக்கும் போறதுக்கு ஆசையா இருக்குல்ல. அப்படின்னா போங்க ஓனர். சரி, நான் போறதா இருந்தா இவட்ட போய் எது கேட்க போறேன்? என்ன பேச்சு பேசியா பையனை பேச்சு? குழந்தை எதுக்கு நம்ம போய் அதெல்லாம் செலவு பண்ணி போய்கிட்டு? யாராவது போனா கூட போயிட்டு வந்துடலாம். எனக்கு ஒத்தையில போக தெரியாதுல்ல. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுக்கு போனா ரூபாயும் இல்லைல்ல. நீ வேற ஒரு வீட்டை இடிச்சு விட்டியா, வாடகையும் கம்மியா தான் வருது. நீ அந்த ரூபாய் என்ன தரவே இல்லை. தர வேண்டிய ரூபாய்க்காக எங்களையும் வெளிநாட்டு வரைக்கும் கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும். என் பிள்ளைகள் வெளிநாட்டு டூர் போனோம், நீ ஆசைப்பட்டுட்டு கிடக்குவேன். ஓனர் நாங்க ஹனிமூனுக்கு போறோம் ஓனர், டூருக்கு போவே இல்ல. குழந்தைம்மா, பாட்டி வீட்டு டூரு, சென்னை டூருலாம் நீ ரொம்ப ஈஸியா கூட்டிட்டு போனல. இப்ப வெளிநாடுக்குங்கிறதுனால எங்களை கூட்டிட்டு போறேன்னு நினைக்கிறியோ? இல்ல ஓனர், நான் அப்படி சொல்லல. இது ஹனிமூன் டூர்ல. ஏதோ ஒண்ணு, ஹனிமூனா இருந்தாலும் டூர் தானே. நீங்க ஹனிமூனுக்கு போங்க, நாங்க டூருக்கு போய் சுத்தி பார்ப்போம். ஆனா எங்களை சேர்த்து கூட கூட்டிட்டு போயிருங்களா? சரோஜா குழந்தை தான் அவ்வளவு சொல்லியெல்லாம் எதுக்கு திரும்ப திரும்ப கேட்க? நம்மளெல்லாம் கூட்டிட்டு போனா எப்படி சரியா இருக்கும்? அவ 2 பேரும் நல்ல சுதந்திரமா போயிட்டு வரட்டும். ரோசப்பாக்கா அவர் போனா பரவாயில்ல, அவருக்கு எல்லா இடமும் தெரியும். நம்ம குழந்தை அப்படியா எங்கேயுமே போனது கிடையாது. சின்ன பிள்ளை, கல்யாணம் முடிஞ்ச புதுசு. தனியா எப்படிக்கா அவங்க கூட அனுப்ப முடியும்? நம்மள கூட பாதுகாப்புக்கு போனாதான் நல்லதுக்கா. சரோஜா புருஷன் கூட தானே போற. அப்படி இருக்கும்போது நம்மளாம் எதுக்கு பாதுகாப்புக்கு போகணும்? ரோசப்பாக்கா உங்களுக்கு தெரியாது. அப்படிலாம் ஒரு மனுஷனை நம்பி எப்படி அனுப்ப முடியும்? கல்யாணம் முடிஞ்சு என்ன 10 வருஷமா வாழ்ந்துட்டாவே. புதுசு, யார் எப்படி இருப்பான்னு யாருக்கு தெரியும்? அதனால கூட பாதுகாப்புக்கு போயிட முடியாது. குழந்தைமா, உன்னோட பாதுகாப்புக்காக தான் நாங்களாம் வாரண்டாமா. வெளிநாட்டு டூர் போனா எங்களுக்கு சேர்த்தே டூருக்கு டிக்கெட் போடுங்க. ஓனர் உங்களுக்கு இதெல்லாம் நியாயமா இருக்கா? நானும் என் புருஷனும் போறோம், எங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, சின்ன பிள்ளை. பாதுகாக்கணும். இந்த ஊட்டி கொடைக்கானல்ங்க நாடுலாம் ரொம்ப தூரத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது அவ்வளவு தூரத்துல இருக்க நாட்டுக்குள்ள உங்களை தனியா அனுப்ப முடியாது. குழந்தைமா அப்புறம் வேண்ட ஒன்று கேட்கணும். என்ன ஓனர் கேளுங்க. அந்த ஊட்டி கொடைக்கானல் வெளிநாடு இருக்குல்ல, அங்கெல்லாம் என்ன மொழி பேசுவாவே? ஓனர் அவிய நம்ம பேசிய மாதிரிலாம் பேச மாட்டோம் ஓனர், அவிய ஊர் மொழியே பேசுவா ஓனர்.
ஓனர் அநேகமா இங்கிலீஷா தான் இருக்கும் ஓனர். அப்படியா? அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸி தானே, இங்கிலீஷ் நல்லா பேசுவேன். அப்படியே ஓனர், அப்போ உங்களை தான் கண்டிப்பா கூட்டிட்டு போகணும். ஆமாம்மா, என் பிள்ளைகளும் ரொம்ப ஆசைப்படும். என் தம்பி தங்கச்சியிலும் பிரியப்படுவாவ. அப்படின்னா சரி ஓனர், உங்க வீட்டுல எல்லாருக்கும் டிக்கெட் போட்டுறியேன். 10 லட்சம் ரூபா மட்டும் தந்துருங்க ஓனர். ரூபா கொடுத்து எதுக்கு வாங்கிட வரணும்? அதை நாங்களே பேர்ப்போமே. என் வீடு இடிச்சதுக்கே 4 லட்சம் ரூபா கழிச்சு விட்டுட்டா. அது ஒரு இத்து போன டூரு. இந்த டூருக்கும் வேணா அதிலே கழிச்சிக்க. ஆனா 10 லட்சம் தர முடியாது, ஒரு 2 லட்சம் கழிச்சிக்க. ஓனர் குடும்பத்துக்கே 2 லட்சம் தானா? அப்படின்னா கூட 1 லட்சம் வச்சுக்க. ஓனர் மீன்காரக்கம் உங்க குடும்பம் தானே? அவளும் கிடையாது எங்க குடும்பத்துல. அந்த மீன்காரி வாரேன்னு சொன்னா அவட்டே போய் வாங்கிக்க. மீன்காரக்காவே ரொம்ப கஷ்டப்பட்டவிய, அவியிட்ட போய் ரூபா தாங்க தாங்கன்னு கேட்க முடியுமா? உப்பு, அந்த மீன்காரி கஷ்டப்பட்டவன் நான் என்ன ரூபாய் கொட்டி வச்சிருக்கணும்? ஓனர் ரூபாயை என்ன கையில இருந்தா தரப்போறிய? வீட்டை இடிச்சதுக்கு தானே கழிக்க போறோம். ஆளுக்கு 1 லட்சம் கணக்கு பண்ணிடுங்க ஓனர். உங்க புள்ளியில மட்டும் வேணா விட்டுருங்க, மீதி எல்லாரையும் கணக்கு பண்ணிடுங்க. அவ்வளவு வேக்கம் போட்டாச்சுன்னா இன்னொரு வீட்டை நீ இடிச்சாதான் முடியும். சரி ஓனர், அப்படின்னா இன்னைக்கு புல்டோசரை கொண்டு வந்துட்டுமா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்ல முடியல, உடனே வந்து இடிச்சாலும் இடிச்சு விடுவா நீ. இங்க பாரு குழந்தை, எனக்கும் எங்க அம்மைக்கு என் தம்பிக்கு மட்டும்தான் நான் ரூபா தருவேன். வேணும்னா கூட்டிட்டு போ, இல்லைன்னா விட்டுட்டு போ. ஓனர் அப்படின்னா நீங்க கையில ரூபா தருவீங்களா ஓனர்? தருவேன், நல்லா தருவேன். கழிக்கணும். நீ எனக்கு ரூபா தர வேண்டியிருக்குன்னு உன் புருஷன்கிட்ட சொல்லு. அந்த காசை கழிக்கத்தான் ஓனர் டூருக்கு வரவேன்னு சொல்லு. சரி ஓனர். அப்புறம் மீன்காரிக்கெல்லாம் அதுல இருந்து கழிக்க முடியாது. நீ எங்கேயாவது வேற எங்கேயும் டூர் போனா என்னை கூட்டிட்டு போனா அந்த ரூபாய் விட்டு வச்சிருக்கேன். சரி ஓனர். சரி சரி, நான் போறேன். டூருக்கு போகும்போது எங்களையும் கூட்டிட்டு போனா உன் புருஷன்கிட்ட சொல்லி வை. சரி ஓனர். அவர்கிட்ட கேட்டுட்டு எப்ப போறீங்கன்னு எனக்கு சொல்லணும். சரி ஓனர், உங்க தொல்லை தாங்க முடியல. ரொம்ப தான் மிரட்டிக்கிட்டு திரியுறிய. நான் வாரேன். இவளெல்லாம் மிரட்டையெல்லாம் ஒரு வார்த்தை நம்ம கிட்ட காதை கொடுத்து கேட்பாளக்கும். நான் சிரிச்சு சிரிச்சு கேட்டா காமெடியா நினைக்க. குழந்தை அனிமனுக்குலாம் எதுக்கு சரோஜா கூட்டிட்டு போகணும்? நீங்க 2 பேரும் மட்டும் போயிட்டு வாங்க குழந்தை. ஏக்காவே வாரேங்காவே, நான் வேற ரூபா நிறைய கொடுக்க வேண்டியிருக்கலாம். அதனால தான் அந்த ரூபாய் கழிச்சு விடலாம்ல, அதுக்காக கூட்டிட்டு தான் போகணும். ரோசா பக்கம் ஓனர் வர்றதுனால நீங்களும் வாங்கக்கா. மீன்காரக்காவையும் கூட்டு பார்ப்போம். எனக்கும் அவர் கூட தனியாக போகிறது சங்கடமாக தான் இருக்கு. எல்லாரும் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஐயோ குழந்தை, நீங்க மட்டும் தனியா போனாதான் நல்லா இருக்கும் குழந்தை. நாங்கள் எதுக்கு? ரோசா பக்கம் வாங்கக்கா, நான் அவர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணியே. நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகளும் ஆசைப்படும்ல. பிள்ளைகள ஆசைப்படும், அதுக்காக நீங்க 2 பேரும் கஷ்டப்படணுமா? இதுல ஒரு கஷ்டமும் இல்லக்கா, நீங்க வாங்க. நான் கூப்பிடியலக்கா, எனக்காக வாங்க. நான் என் புருஷன்ட்டு கேட்டு பார்க்கேன். சரி குழந்தை, நான் கறி வாங்க போறேன். நீ வீட்டுல இருந்துக்க. சரிக்கா. முதல்ல மாணிக்கத்திட்ட போய் ஓனர் சொன்னதை சொல்லுவோம். அவர் என்ன சொல்ல போறாரோ தெரியல. ஓனருக்கு வேற கடன் கொடுக்க வேண்டியிருக்க. அழகியே, இந்த தாத்தா எதுக்கு இங்க வந்து நின்னுட்டு அழகின்னு சொல்லிட்டு இருக்காரு? அழகியே, மேரி மீ அழகியே. கோபம் வந்தால் காதல் வந்தால் அழகியே. எதுக்கு இந்த தாத்தா இப்படி வந்து நின்னு பாட்டு பாடிட்டு இருக்காரு? எனக்கு இவரை பார்த்தாலே பிடிக்கல. அழகியே, ஹே ஹே அழகியே. இப்ப எதுக்கு என்னைய பார்த்து இப்படி பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? எங்க அம்மாட்ட சொல்லி விடுவேன். என்னது இது, இந்த கிழவன் இங்க வந்து நிக்காரு? இந்த குடிமையார இவரை பார்த்து டென்ஷன் ஆயிட்டு நிக்கா. என்னம்மா, என்னாச்சு? இங்க பாருங்க ஓனர் ரபியில, இந்த தாத்தா என்னைய பார்த்து அழகியேன்னு பாட்டு பாடிட்டு இருக்காரு. அப்படியே நான் இப்படி உன்னைய குடிமையானி பாடி இருக்கணும். உன்னை பார்த்தோம் அவராது அழகியேன்னு பாடியாரேன்னு சந்தோஷப்படுமா? உங்ககிட்ட போய் நானும் நியாயம் கேட்க வந்த பாருங்க, என்னை சொல்லணும். நான் போறேன். யூ தோத்தா, இங்க இருக்கே வந்தீரே. இந்த பிள்ளை முன்னாடி மூஞ்சி கொண்டு காமிச்சது கல்யாணம் பண்ணிட மாட்டேன்னு சொல்லியிருக்க. அந்த பிள்ளைய பார்க்காம இருக்க முடியலமா, தான் வந்தேன். வீட்டுக்கு போறோம், போய் தொலையும்.